ஒரு மனநலவே இல்லாமல் இருக்காரு. ஒரு அப்பா அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. பார்த்து உதவி பண்ணுங்க. சரிங்க சாமி. இவருக்கு எப்படி வீட்டில் யார் யார் இருக்காங்க உங்களுக்கு? ஒரு ஐயா இருக்காங்க. அப்பாவுக்கு வந்து கூட பிறந்த கல்யாணம் முடிச்சு அவங்க போயிட்டாங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு எப்படி இருக்குது? அப்பா வந்து கைகால் வழங்காங்க. கையால் இல்லாமல் இருக்குது. அம்மா கஷ்டப்படுறாங்க. அவங்க இவர் ஒரு ஆள் தான் இருக்காரு. இவருக்கு கவனிக்கிறதுக்கு வேறு யாரும் கிடையாது. உங்கள் பேர் என்ன சாமி? குருசாமியா? உங்களுக்கு சாப்பாடு நாளிலேருந்து கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். மக்கள் யாராவது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்க, நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம். உங்கள் வீடு எங்கே இருக்குது சாமி? பின்னாடி இருக்கா? அப்பாவை போய் பார்க்கலாமா? வர்றீங்களா? வாங்க. ஐயா அதே மாதிரி அந்த பிள்ளை உங்களுக்கு வயசு எத்தனைங்க? அது 65. எங்கேயும் போக முடியல, வர முடியல. நீங்கள் தான் அவருக்கு எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். நீங்கள் தான் எடுக்கணும். கருவிகளும் எல்லாத்தையும் எடுக்கணும். ஆமாம். உங்களை அவர் பையனும் சிரமம் போகிறாரு, தகப்பனார் நீங்களும் சிரமம் போகிறீங்க. உங்கள் 2 பேர்த்தையும் அவங்க பார்க்குறாங்க. சரி, நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம். அன்னதானத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணாங்கன்னா உங்களுக்கு 2 வேளைக்கும், காலைக்கும் மதியத்துக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணுற மாதிரி செய்வோங்கய்யா. ஆமாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி தான் தகவல் சொன்னாங்க, இந்த மாதிரி அப்பாவும் மகனும் சிரமப்படுறாங்க, அந்த அம்மா தான் 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கேயும் போக முடியாமல் அப்படின்னு சொன்னாங்க. அதான் சரி நேரம் வந்து பார்த்துட்டு போயிடுவோம் அப்படி தான் வந்தோம். சரிங்க, வாய்ப்பு இருந்தால் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம்யா. சந்தோஷமா. சரிங்கம்மா. நம்ம அங்கிட்டு வெள்ளக்கோட்டை பக்கம் இருக்கோம். கொடுக்குற பூரா மக்கள் தான். சிவனடியார் கூட்டத்தில் இருப்பாங்க. கோயில் தொண்டு செய்வோம்ல, அந்த மக்கள் தான். கொஞ்சம் வயசானவங்க, வீட்டை விட்டு வெளியே வர முடியாதவங்க, இவங்களை பூரா மக்களை பூரா பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லும்போது அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு காலையில் கொடுக்குறவங்க இருக்காங்க, மதியம் கொடுக்குறவங்க இருக்காங்க, 2 வேளையும் சேர்ந்து கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி கொடுக்குறத நம்ம வந்து இந்த மாதிரி பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், உங்களை பற்றி ஒரு தகவலை சொன்னால் மக்கள் ஏதாவது செய்ய விரும்புனாங்கன்னா உங்களுக்கு நம்ம அன்றாட சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சந்தோஷம்யா. நல்லா சந்தோஷமா. சரிங்க, போயிட்டு வரோம். பாருங்கள்.